शिष्यापरजनातिहन्तुः विकृत्यमन्ये सविचार्यपूर्णम् स्कन्देवतारसमरञ्जलभ्यम् लक्ष्मीकुसुन्दं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदसैतराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यासम्पदां शरणं भवति गानां सर्वगुणेश्वरम् श्रीरङ्गेशयतीन्द्रुना करुणया असंख्यादर्शे नरसिंहदासो पदाम्बुजैन्द्रं दीक्षादिदयादिविश्वगुणैः शान्तं गुदाग्रेशं श्रीमद्रङ्गसरारियोऽन्तुपदे श्रेयो निधिं संशये श्रीमच्छ्रीरङ्गपुत्रे सरसगरिगुणा सञ्जीवेन्द्रेण दृष्टं यस्तात्मानं मे नरहरिहरदिभ्योगिनेत्रप्रसादात् राज्यं श्रीरङ्गकार्यप्रभवेदिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्त सेवे यदि श्रीरङ्गनाथ षडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहचरणैकपात्रं श्रीरङ्गवीरपुराश्रवभृत्यं वेदान्तदेव्येन्द्रवनं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसरजित् रङ्गभूकारिण्याज्ञां कारुण्याक्षिमे हरिहरिभोः आत्मनिक्षयपदन्यं वेदान्ते वावधूतत्वमेशरजिता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमतगमनं व्याख्यातमीरे श्रीमद्रङ्गसदारि संयमिवराल्लब्धाहमान्तद्वयं श्रीमद्वीरनुभूत्वहाब्धिसरजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवशं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिचरणस्तात्मरक्षामनं श्रीमद्रङ्गसदारिवीरमुराल्लब्धाहमान्तद्वयं तीव्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्बान्धं महद्वंसजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिके श्रीन्द्रकलाक्षरं तत्रय्यन्तसारमनवद्यगुणं कुलाग्रं नारायणाद्यैर्विदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः मनोवाक्कायैः अनादिकालप्रवृत्तानन्ताकृत्याकरण भागवदवतार असख्यापचाररूप नानाविधानन्दापचारान् आरब्धकार्यान् अनारब्धकार्यान् कृतान् क्रियमाणान् करिष्यमाणान् च सर्वान् अशेषतः क्षमस्व। இந்த மனோவாக்காயங்கள் இருக்கு, அது ரொம்ப முக்கியம், அவசியம். அதான் மனசேகம் வாச்சசேகம் அப்படின்னு சொல்லுவா. எல்லாமே ஒத்து இருக்கணும். மனசுல ஒண்ணு நினைக்கிறது, வாக்குல ஒண்ணு சொல்றது, செய்யத்தே வேற மாதிரியா செய்யறது, இதெல்லாம் கூடாது. எந்த விஷயத்தான் அதுல மனசு முக்கரணங்கள் ஊன்றி இருக்கணும். ஊன்றி இருந்தாதான் அந்த காரியங்கள் நல்லா பரிமளிக்கும். இது பாஷைக்காரர் இதெல்லாம் சாய்க்கிறார அப்படின்னு சொன்னா, லோகத்தினுடைய இவை என்ன உலக இயற்கைன்னு அது நம்மாழ்வார் சாய்ச்சிருக்கார். எல்லாம் இப்படிப்பட்ட ஆச்சரியமான உற்சவம், பிரம்மோற்சவம். வாகனங்கள் அழகு, அவன் எம்பெருமான அழகு, அவனுடைய திருவாபணங்கள்,
எல்லாம் சேவிக்க அவனை சேவிக்க சேவிக்க தன்னடியாருக்கு இனியன் 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 தான். அங்க அந்த பெருமாள் ஆறாம் சொன்னா இங்க இனியன் அந்த அதே அமிர்த சப்தம் தான் இனியன் சப்தத்தினால இங்க சொல்ல சாய்கிறார். அதனால எந்த பெருமாள் இருந்தாலும் அவனை சேவிக்க 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 ஒரு ஆனந்தம் தான் ஏற்படுது. அதாவது அது என்னால வசதாக நான் சேவிக்கணும்னு போக முடியாது. என்னால நான் சம்சாரத்துல அடிபட்டு இங்கேருந்து போறதா அங்க சொம்பு வச்சுக்கிறது கூட நமக்கு இடம் கிடையாது. ஒரு ரொம்ப சங்கோச்சம். ஒரு நாட்டில் போய் சொம்பு வைக்கிறதுன்னா அது ஒரு இதுவாக நடந்தது. நானும் அதிகமா யார்கிட்டையும் பழகவும் மாட்டேன். அப்படி இருக்குச்சே இங்கெல்லாம் நம்ம புது இடத்துக்கு போகணும், எந்த ஒரு போய் இருக்கிற இடத்துல பெருமாள் சேவிப்போம் அப்படின்ட்டு என்னவோ பெருமாள் இந்த வருஷம் நீ ஒரு வேளைக்காவது 10 நாள் போயிட்டு வா அப்படின்னு சாதிச்சிருக்க. இது மட்டும் 4 நாள் முடிச்சுட அவரே முடிச்சு கொடுத்துட்டார். சேவிக்க சேவிக்க கார்த்தால உற்சவம் சேவிக்கலையேன்னு ஒரு ஏக்கம் ஏற்படுது. கார்த்தால உற்சவம் செய்கிறது அது அழகு இல்லையா? அதனால அவனை எல்லா சமயத்திலையும் அவன் இந்த உற்சவத்துக்கு முன்னாடி அவனுக்கு பத்தி விழாத்தல், அந்த பத்தி விழாத்துல 1 மணி சாதம் ஆகும். தானமா ஏழை அது ஒரு அழகு. திரும்புகால திருமணியில வாகனத்துல இருந்து கலைஞ்சி பெருமாள் ஏழை பண்ணி அங்க ஏழி ஆஸ்தானத்துக்கு ஏழுறதுக்கு அது ஒரு அழகு. எல்லா விஷயத்தையும் எல்லா திசையிலும் அப்படிதான் இருக்கு. அதாவது காஞ்சி திருத்தா அது ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. இருந்தாலும் இவன் விஷயத்துல ரொம்ப மகான்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு. பெரிய மகான் அத்திபட்டாசிங்கர், புட்டனாமட்டாசிங்கர் இவர்கள்லாம் அந்த கோவிலுக்காக அத்திபட்டாசிங்கர் எவ்வளவு பாடுபட்டிருக்காரு. அப்படிப்பட்ட சன்னதியில வைபவம் நினைக்கிறது. ஆனா வைஷ்ணவ சமிருத்தி கிடையாது. அந்த ஊர் ஜனங்கள் வர சேவிக்கிறார். இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தின்றது அது தேவைப்பெருமாள் அதுதான். அது அங்க அந்த சமயத்தை எப்படிலாம் அவரோட காட்ட 2 மணி கூட இருப்பா. இப்படி அந்த மனசெல்லாம் ஒண்ணி சேவிச்சாதான் அவனுடைய நமக்கும் மனசுல ஒரு நிம்மதி ஏற்படுறது. அதனால இந்த கரண இந்திரியங்கள்ல மனோவாக்காயங்கள் தான் ரொம்ப இப்படிப்பட்ட மனோவாக்காயங்கள் நிறைந்ததான சரீரம் இருக்கே, இந்த ஜீவனுக்கு இது அனாதிகாலமா ஏற்பட்டது. இந்த அனாதிகாலமா இந்த சரீரத்தோடு இருக்கிற ஜீவன் அப்போ அவனுடைய பிரவൃத்தி எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இப்ப எல்லா ஜீவர்களுமே மனோவாக்கியங்கள் ஒன்றி எம்பெருமானத்தை சரணாதி பண்ணிட்டா இந்த சிருஷ்டியே கிடையாது, நமக்கு அடுத்த சிருஷ்டின்றது கிடையாது. அதனால அதுல எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடுற சேத்தனர்கள் கொஞ்சம் பொருந்தான். அதுக்கோசம் பெருமாள் அடிக்கடி சிருஷ்டி பண்ற பற்றி ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மாதிரியா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரீதியில ஒரு ஜீவன் அனாதிகாலமாக அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அபச்சாரம் தான் ஏற்படுது. அந்த அபச்சாரங்கள் எப்படி அப்படின்னா, செய்யக்கூடாது செயல் செய்யாதன செய்யும் அப்படின்னு சொல்லி தீக்குறளை சென்றோதும் அப்படின்னு அங்க செய்யக்கூடாதது 6 சொல்றா, செய்ய வேண்டியது 6 சொல்றாங்க ஆண்டார். அதனால அப்படி அந்த செய்யக்கூடாததை பண்ணி அதுல அபச்சாரங்கள், செய்ய வேண்டியத விட்டதுனால அதுல அபச்சாரங்கள். அது பகவத் விஷயத்திலே இருக்கலாம், இந்த பகவானுடைய அடியாளர் விஷயமான பாகவதத்திலே இருக்கலாம், இல்ல எல்லாராலுமே சகிக்க முடியாத ஒரு அபச்சாரங்கள். இவைகள்லாம் எப்படிப்படுதுன்னா நானாவிதங்கள், நானாவிதமா இருந்தாலும் சரி
அது எல்லை இல்லாத அபச்சாரம். அத ஆரம்பக்காரன் அது சில ஜீவர்கள் செய்யணும்னு ஆரம்பிக்கிறார். சில பேர் வெறும உட்கார்ந்தாலும் சில அபச்சாரங்கள் இருக்கு, அனாரப்த காரியம். சில பேர் செய்து கொண்டே இருப்பவர்கள், செய்யணும்னு ஆசைப்படுறவர்கள், இப்படி எல்லா விதமான அபச்சாரங்களையும் சமத்துவான்னு பிரார்த்திக்கிறார். அசேஷகா சமத்துவான்னு சாதிக்கிறார். அதுல அனாதிகால பிரபுத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத அபச்சாரம் அப்படிங்கிறதும் அனுபவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாகவத அவதார அனக்கியாபதார ரூப அனாதித அந்தாபதாரான் அபத்ரகாரியான் நாரதகாரியான் கிரியமானான் பரிசியமானான் சர்வான் அசேஷமான் சமஸ்வா. இப்ப இதனுடைய பதபதார்த்தத்துல பாகவத அபச்சார பாகவதற்கு செய்ய அசக்கிய அபச்சாரம், கொடுக்கக்கூடாத அபச்சாரம் ரூப இவைகளாகிற நானாவித அநேக விதங்களும் அனந்த கணக்கில்லாத அவதாரங்களை ஆரம்பிக்கப்பட்ட காரியங்களுடைய அனாரத்த காரியான் ஆரம்பிக்கப்படாத காரியங்களையும் கிருதான் முன்பு செய்யப்பட்டவரையும் பிரியமானான் செய்யப்படுவதையும் கனிஷ்யமானால் இனி செய்ய போயிருமாறு சர்வான் எல்லாவற்றையும் அசேஷில்லாமல் சமஸ்த க்ஷமஸ்வ பொறுப்புகள் கீழே பகவான் விஷயத்துல 32 விதமான அபச்சாரங்கள் படக்கூடாது பாஞ்சராத்திர இருக்கு. அப்படிப்பட்ட இப்போ பகவத் அபச்சாரம்னு சொல்ற ஒரு தாய்களை அஷ்டாவதார பர்யந்தேஷு அவதரேஷு ராகுவித்த புத்திகி இத்தியாதையோபி பகவதாச்சாரம். பகவதாச்சாரம் என்னன்றது இங்க கீழே சொன்னோம். அதாவது பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய வஸ்துக்கள்ல ஆனா இது நமக்கு அப்படின்னு நம்ம வேண்டியதுன்னு புத்தி உபயோகப்பட்டு அதுக்கப்புறம் இது என்ன என்னதான் இந்த விக்கிரகமானது லோகத்தினால தான் பண்ணப்பட்டது அப்படின்னு அந்த புத்திலாம் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். புது அபச்சாரேதி வக்தவ்யேபி அத்திர பகவத் அவதார சப்தா தத் பிரமாணோத்வாத்த பிரகார சூச்சனை. இப்போ இந்த பெருமாள்கிட்ட தான் பிரார்த்திக்கிறேன். பொது அபச்சார ஒரு இடத்துல ஏற்பட்ட அபச்சாரங்கள்னு சொல்லாமல் அங்க பகவத் பெருமாளுக்கு தான் இங்க சரணாதி பண்றார். அப்போ உங்ககிட்ட நான் பண்ண அபச்சாரங்கள் தான் அப்படின்னு சொல்லி அபச்சார ஒன்னிடத்துப்பட்ட அபச்சாரங்கள் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லாத என்ன பகவத் அபச்சார சப்தான்னு ஏன் பகவத் அபச்சாரம் உபயோக பண்ண தத்த பிரமாணோபாத்த பிரகாரண சூச்சனார்த்தா. நேர பெருமாள்கிட்ட சரணாதி பண்ற வாஸ்தவமா அவர்கிட்ட நான் பட்ட அபச்சாரங்கள் அப்படின்னு சொல்றேன். அபச்சாரங்கள்ல பிராட்டி
சொல்ற வார்த்தைகள் இருக்கு, அது சில புராணங்கள் இருக்கு. பகவான் சொல்ற இந்த மாதிரி அபச்சாரங்கள்லாம் நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு பகவானே சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் சில பிரமாணங்கள்ல இருக்கு. அதுதான் ரிஷிகள் இப்படி ஒவ்வொருத்தரும் பல பல பிரமாணங்கள்ல அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அப்போ இவர் பெருமாட்டத்துக்கு அப்ப அது இவருக்கு சொந்தமா போயிடும். பிரமாணங்கள் சொன்னா அது எல்லாருக்கும் பொது. அதாவது ராஜகோபுரம் கட்டினார். ராஜகோபுரம் கட்டினார். ஐசிங்களும் யாராவது அந்த சக்தியை வசூல் பண்ண சொல்லி ரசீது புக்கு அந்த ரசீது புக்கு கொடுத்து அது எத்தனை வருஷம் வேலை. சில பேர் வாங்கிட்டு போனா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு அப்புறம் வசூல் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாங்கிட்டு வந்த ரசீது புக்கு ஆற்றுல பத்திரமா வச்சிருக்காரு. சில பேர் என்ன பண்ணுவா கேட்டிருப்பா. கேட்ட உடனே சரி நானும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி அவங்க தரையை சொல்லிருக்காங்க இல்லையா, மற்ற விஷயத்துல என்ன ஆகுதா இவன் தரையை ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு இருப்பேன் என்னவா அன்னைக்கு அப்படின்னு. சில பேர் அப்பப்போ வந்ததை அப்பப்போ கொடுத்து அப்பப்போ எனக்கு இன்னொரு புத்தகம் வாங்கிட்டு போவா. இப்படி எல்லாம் கொடுக்கும். இப்ப எல்லா புத்தகமும் கணக்கு வந்ததா அப்படின்னு சொன்னா அதுல கணக்கு வந்ததுன்னா கொண்டு தர நம்ம போய் என்ன செய்ய முடியும். இவன் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு சொன்னா அதுக்காக ஒரு ஐஷிங்கர் தான் இதுக்கெல்லாம் சாப்பிட வேண்டியதா இருக்கே தவிர என்ன ஸ்ரீகாரம் எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல மடத்தை ஸ்ரீகாரத்தை மாத்திரம் கேட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு ஒரு படம் இருந்தா கிடையாது. அவ ஐசிங்கர் கேட்கறேன் ஐசிங்கர் இவர் கேட்கறேன்னு கொடுத்துருவா. அதனால யாராருக்கு என்ன கொடுத்தோம்னு கணக்கு கிடையாது. நம்பர் வேணா இவ்வளவு நம்பர்ல இந்த நம்பர் இருக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க தவிர வந்த உடனே இந்த நம்பர் வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு இந்த நம்பர் வந்து போட்டிருப்பா. இதெல்லாம் பெரிய காரியம். அதுல அப்படி சில பேர் புத்தகமே கொடுக்குறேன்னா அது ஏன் அந்த பணத்தை ஏதாவது அவளை எடுத்து விட்டாளா அப்படின்னு நினைச்சா கூட தப்பு. அதனால ஐசிங்கரும் அப்பப்போ யாராவது கொண்டு கொடுத்தாலும் சரி அப்படின்னு அப்படியே இது மறந்து மனப்பாங்க அப்படியே எது சொல்ல வரேன்னா அதுல சில கிருமிகள் சரி பெருமாளுக்கு தானே பார்ப்போம் எல்லாரும் கொடுத்துக்க மாட்டான் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம சொல்லலாம்னா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அபச்சாரங்கள் நினைக்கிறதே அபச்சாரமா போயிடும். புது காரியத்தை வரும்போது சிலதெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஏதோ பெருமாள் சங்கல்பம் என்ன நடக்கிறதோ அப்படின்னு சொல்லணும்னா பெருமாளுக்கு நம்ம ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். ஆபத்து வரைச்சு பெருமாளை நான் உங்களுக்கு இதை பண்றேன் அப்புறம் கண்டிப்பா மறந்துவிடும். அதே மாதிரி எத்தனையோ பெருமாள்கிட்ட நடந்திருக்கான். ஒவ்வொருத்தரும் நினைச்சிருவா அப்புறம் இன்னொரு ஆபத்து வரைச்சதுதான் ஐயோ அன்னைக்கு நினைச்சுக்குமே இப்ப பண்ணலையே அப்படின்னு சிலதான் நினைச்சிடும். ஆனா இதுலதான் இந்த பிரார்த்தனை பண்றது அப்படின்னு சொன்னா நிச்சயமா பெரியவா பண்ணவே மாட்டா. ஏன்னா பிரார்த்தனை பண்ணா அதுக்கு செய்யணும். சோழசிவபுரம் எப்பயோ வரேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. அது உடம்பு வந்துடும். உடம்பு வந்துட்டு எப்படி போக முடியும்? அப்ப அந்த பிரார்த்தனை என்ன ஆச்சு? சரி அதுக்காக ரூபாய் தான். இப்படி எல்லாம் இதெல்லாம் அவசாரமா சொல்ல தெரியல. இப்படிதான் ஏற்படக்கூடியது இருக்கு. மகாத அவதாரத்துல பல விதமா இருக்கு. அந்த முக்கியமா பண விஷயங்கள் அவனுக்குன்னு சமர்ப்பிக்கணும்னா அவனுக்கு தான் சமர்ப்பிக்கணும். சில பேர் நிச்சயமா மாசம் 100 ரூபாயை போட்டு அப்படியே கொண்டு ஐசியத்தை சமர்ப்பிட்டு தான் இருக்கா. அது நல்லா பண்ணிட்டு இருக்கா.
அவதாரத்துக்கு தான் நமக்கு வந்து ரொம்ப பயப்பட வேண்டியதா இருக்கு. சரி, அது அதனால பல பிரமாணங்கள் பல விதமான அவதாரங்கள் சொல்லியிருக்கு. முதல்ல இந்த கோவில்ல புத்தகமா கூடாதா அப்படின்னு கல்வி எடுத்துன்னு போயிடுவா பெருமாள் கல்வி. அந்த சமயத்தில் நம்ம சுவாரஸ்யமா உட்காந்து பேசணும். உட்காந்து பேசுறதும் கோவிலா இல்லை. ஆமா, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு அவதாரங்கள் தான். சில பேர் என்னன்னா ஆத்துல வந்தா கோவிலே வந்த உடனே அப்படியே காவல் போகக்கூடாது, உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் சாகணும். இப்ப திருப்பதிக்கு திருவாரூர் சேவிச்சுட்டு நான் ஆத்துல திருவாரூரம் பண்ணல, நான் தீர்த்தப்பட்டு பண்றேன் அப்படின்னு சொன்னா அது சில பேர் அது தப்புன்னு சொல்றான். திருவாரூர் சந்தி போயிட்டு தீர்த்தம் பண்ணக்கூடாது, அப்படியே தீர்த்தம் பண்ணக்கூடாது. தீர்த்தம் பண்ணா அது அவதாரம் தான். ஆனா பரமேகந்திரா இருக்குவா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா ஆத்துல இன்னொருத்தோட அவளை கொண்டு திருவாரூரம் பண்ண சொல்லுவா. இவ அதுக்கு மேல தீர்த்தம் எடுத்துட்டு இது பண்ணிடுவா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சங்காணி ஊற்றி பண்ற சங்காணி ஊற்றி பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தீர்த்தாங்க மாதிரி அதுக்கு மேல காரியம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அத்த பிரமாண உபாத்த பிரகார சூச்சனார்த்தம் இங்க 50வது பிரமாணங்கள்ல பல விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அவைகள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதால அந்த சாஸ்திரம் சொன்னவைகள்லாம் எம்பெருமானுடைய வீழ்ச்சிக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு பொதுவாக பகவதாவதாரம். இப்போ பகவதாவதாரம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு பாகவதாவதாரம் அப்படின்னு சொன்னா அதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் அர்த்தாத்து உபாதிகி பகவத் விருத்த தரமிக பாகவதாவதாரா. இந்த அவதாரங்கள்ன்ற ஒரு கும்பல் இருக்கும். அதுல சிலதெல்லாம் அங்க பெருமாளி சொல்ற இப்படிப்பட்டவனை நான் பொறுக்கவே மாட்டேன், பராகாவதாரத்துல க்ஷமாமி அப்படின்னு இப்படிப்பட்ட சங்குபடுவதை நான் ஒரு நாள் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்படி விஷயத்திற்கு சொல்றதுனால பகவானுக்கு விருத்தமான காரியங்கள் அதுதான் அவர் சொல்லி அது பண்றோம். அது பகவான் சொல்லி என்ன சொல்றாரு, அப்படின்னா பகவான் சொல்லி இப்படி பகவானுக்கு மிகவும் வேட்டிய பிறகு பல இடங்கள் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்ம அபச்சாரப்பட்டா அது எப்படி ஆகும்? அதுதான் அயசா சாஸ்திரா சாஸ்திரம் சாஸ்திராத்து உபாதி. இப்போ விபரியாசேன்னு பேசிட்டு வந்து இப்ப சில பேர் பல விதமாக வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. இதை பாகவதாச்சாரம் இப்போ சுக்ரீவனுக்கு ராமனுக்கு சக்தி ஏற்பட்டது. சுக்ரீவனுக்கு 2 மாதம் அவகாசம் கொடுத்த இதெல்லாம் மணிகாலமா இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சாவது ஸ்ரீதேவியாரலாம் வருஷகாலமா. அதுக்கப்புறம் அவனும் மறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் லக்ஷ்மணனுக்கு சொல்லி அனுப்புறாரு. லக்ஷ்மணன் போச்சையும் அவங்க இருந்த நிலையை பார்த்து அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் உபதேசம் பண்ண அவரும் லட்சுமி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாமியமாச்சு
அப்படின்னா ஸ்ரீமத்ராமன் அதுதான் சொல்றார். ஏதையோதேவ அபசார வர்க்கயோகத்துக்கு பலவிதமான அபசாரங்கள் க்ஷமாமி இத்தியாதி விசேஷாக பெருமாளை சாய்கிறார். நான் பொறுப்பதில்லை அப்படின்னு எம்பெருமான் பொறுக்க முடியாதபடி அபசாரம் பண்றான் அப்படின்னு சொன்னா அது எப்படி? அது என்னது? என்னுடைய அடியார்கள் விஷயத்தை யாராவது தப்பா இருந்தா என்னால பொறுக்க முடியாது அப்படின்னு அங்க சாய்க்கிறார். கேட்டுட்டு பூர்வோக்த நியாயாத்து அசக்கிய அபசாரம். இது சில பேர் என்ன சொல்றா, இப்ப பெருமாள் நாயக சமாதின்னு சொல்றீங்க, இதெல்லாம் தான் அசக்கிய அபசாரம் அப்படின்னு சில பேர் வியாக்கியானம். சில பேர் அதாவது எம்பெருமானுக்கு பிடிக்காத செய்யுங்க அது அசக்கிய அபசாரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு வச்சு विद्या चोरो मयि द्वेष अनुबंधो भूत उच्यते तव इत्यादि द्रष्टव्यम्. अति स्मृति इतिहास समुच्चय இன்னொரு விஷ்ணு புராணம் மூணு விஷயங்கள் வித்யா சோரோ குரு துரோகி. வித்யா அதாவது ஆச்சாரியன் கிட்ட வித்யா சோரோ குரு துரோகி அப்படின்னு சொல்றது. அதாவது ஆச்சாரியன் கிட்ட நேர சேவிச்சு சுகர பிரசனம் பண்ணி அவர்கிட்ட தான் நின்னார்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய நியமனம் வாங்கிட்டு அவர்கிட்ட விஷயங்களை கிரகிக்கணும். இதுதான் முறை. இதை விட்டுட்டு வந்து அவர் ஆச்சாரியன் ஆசிரியம் பண்ணிச்சு அந்த பக்கத்தாத்து விட்டு செவுத்து விட்டு வாசல்ல அந்த மறைஞ்சு கேட்கறது இதெல்லாம் வந்து வித்யாச்சோர் அந்த வித்தியை திருடி கத்துக்கிறது. அதுக்கு குருக்கு துரோகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் உனக்கு இல்ல அதாவது ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சில பேர் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லி தருவார். அவ என்ன பண்ணுவோம், அந்த பெருமாள் விஷயத்துல பக்தி வரணும், அந்த ஸ்தோத்திரம் யார் பண்ணது அந்த ஆச்சாரியத்தை பக்தி வரணும் அப்படின்ட்டு சில பேர் ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. பசங்களை உட்காந்து சின்ன ஸ்தோத்திர பாடம் சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு. அப்படி அந்த ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்கறது கூட நமக்கு குரு தான். ஆனா இவன் பண்டிதரான விட்டு அவரெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவரை இழப்பமா சொல்லக்கூடாது. அந்த சுவாமி எனக்கு பூர்வத்துல ஸ்தோத்திர பாடம்லாம் சொல்லி கொடுத்து சுவாமி தேவி ஸ்தோத்திரம் மொத்தத்தையும் நுட்பம்படியா எனக்கு அவர் தான் உபார மாட்டார் அப்படின்னு அந்த சுவாமியை நாம் பிரதிஜை பண்ணணும். ஏகாட்சர பிரதாதாரம் ஒரு அக்ஷரம் உபதேசம் பண்ணியிருந்தா கூட அந்த ஆச்சாரியனை நாம் இழக்கூடாது. காதல வேடுதா நன்னா விடுறது சுவாமி, நன்னா கேட்கறது. அதுக்கப்புறம் இதிகாச சமச்சேர்த்து சொல்றார், எம் சூத்திரம் பகவத், என்னுடைய பக்தன் அவன் சூத்திரனா இருந்தா கூட அவன் அவமரியாதை பண்ணக்கூடாது. அப்படின்னா அதுக்காக அவன் சேவிக்கணுமா அப்படின்னா சேவிக்க வேண்டாம். இது ரெண்டு ஊர் நம்ம திருநாமம் என்ன அப்படின்னு அவரை பார்த்தா கை கூப்பலாமே, இல்லை குற்றம் பண்ணலாமே. கை கூப்பிடுறதுக்கு சரி, கை கூப்பிடுறத கை கூப்பலாம், அதோட தப்பு கிடையாது. சரிப்போ கிட்ட வராத அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஊரா பகவத் பக்தியோடு இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர்கிட்ட 4 வார்த்தை அழகா பேச அவமதிப்பது. என் சூத்திரம் பகவத் பக்தி, என்னுடைய பக்தன் நீ சூத்திரன்னு அப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற. விஷ்ணு புராணத்துல பயித்வேஷான் அனுபந்தோபு சம்சுத்வா உத்திதேசவா அப்படின்னு சொல்ற. அதாவது
என்னிடத்துல யார் துவேஷம் உள்ளானோ, மை என்னிடத்துல துவேஷோ அனுபந்தோ அபூத், துவேஷனாக என்ன நினைக்கிறானோ, உறவனாக ஆகிறானோ, அதான் சம்ஸ்துதோவா உத்திதே தவா. அந்த இந்த இடத்துல சொல்லிட்டு என்னிடத்துல வேஷ எண்ணத்தை உடையவனாக எவன் இருக்கிறானோ, அதாவது வேஷமா இருப்பான், ஆனா என்ன தோற்றம் பண்ற மாதிரி பண்ணுவான், அதெல்லாம் என்னால பொறுக்க முடியாது. இத்தியாதிக்கு நஷ்டவியாக ஏவம் ஏவம் நிபந்தன பகவத்பாத தேஷ அவிஜ்ஞா பரிகாராதயஸ்ய யதாலோகம் அசக்கிய அபச்சார இத்தியனுசிஷ்யதே. இப்படி பல பிரமாணங்கள் சொல்லி அது பிரகாரம் அபச்சாரம் பண்ணா அது பகவத் அபச்சாரம். எந்த காரணமே இல்லாம திருமணத்தையோ இல்ல அவருடைய அடியாரத்தையோ வேஷ புத்தியோ இல்ல அலட்சியமோ இல்ல பரிகாசமோ இதெல்லாம் நேர்ந்ததுதான் அசக்கிய அபச்சாரம். இது அசக்கிய அபச்சாரம் சொன்னதுனால இது லோகத்தை அனுசரிச்சு சொல்லப்படும். பொதுவா எல்லாருக்கும் அசக்கிய அபச்சாரம். இப்போ நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு அந்தந்த வர்ணாசிரம பழக்கம். இப்ப சில பேர் பெருமாள் சன்னதி போய் அங்க பெருமாள் சன்னதியை சேவிச்சுட்டு பெருமாள் தீர்த்த நேரம் வாங்கிக்கிறோம். கையாள வேண்டாமா அப்படின்னா கை அலம்பாத வாங்கக்கூடாதுதான். ஆனா பகவத் சன்னதிக்கு தோஷம் கிடையாது. அதனாலதான் கௌஜஸ்தம்பத்துக்கிட்ட சேவிச்சா போடும். ஒவ்வொரு சன்னதிலையும் சேவிக்கிறது அவசியம் கிடையாது. அது அந்த சமயத்தை பெருமாள் அவனை சேவிக்க முடியாமன்னா சேவிச்சாலும் தப்பு கிடையாது. அதனால ஒரு தடவை சேவிப்பார். கருணைக்காந்தியா தீர்த்தம் வாங்கிக்கக்கூடியதா இருக்கு. தீர்த்தம் வாங்கிக்கூடியதா என்ன குடுக்குறோட யோகியது உள்ளதா இருக்கணும். இப்போ அது ஒண்ணு அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. இப்போ கேள்வி கேட்டா அது அர்த்தங்களை பழிக்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்லுவார். அந்த காலத்துல பழைய வாழும் எரிவாள்லாம் தீர்த்து வாங்கிக்கிறாளேன்னு பயந்துட்டு இருப்பா. இப்போ என்ன பண்ணுவா, காஞ்சிபுரத்துலேயே தெரியும் இவாவா வாங்கிக்குமா இவாவா வாங்கிக்க மாட்டான்ட்டு. அதனால தீர்த்துமே எடுக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல பார்த்தா யார் வாங்கிக்கிறோன்னு தெரியும். பெரும்பாலும் தீர்த்து வாங்கிக்காம இருக்கக்கூடாது. அதுவும் சாசனம் இருக்கு. சரி, ரொம்பவும் அவளும் அதான் மாறி போச்சு. சந்தியாவதெல்லாம் பண்ணாம இருந்தாங்க. அவட்ட எப்படி வாங்கிக்கிறது இதெல்லாம் மனசுல தோணுச்சுன்னா ஒரு அபச்சாரம். சரி, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொன்னா வாங்கிட்டு தோஷம் வாங்கிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவா, சின்ன சொம்புல பட்டை சுத்தி கையில ஜலத்தை எடுத்துட்டு போவாங்க. அந்த சமயத்தை சேவிச்சுட்டு அங்கேயே ஒரு ஓரமா கையை ரெண்டு தீர்த்தம் வாங்கிப்பார். அதுலயும் அது அப்படி பண்றவங்க நான் சில பேர் சேவிச்சிருக்கேன். சில பேர் நேரவே சேவிச்சுட்டு இப்ப ஐசிங்கெல்லாம் எழுதுனா கையிலேயே தீர்த்தம் எடுத்துன்னு போவார். அந்த சமயத்தில் சேவிப்பார். கையில ஜன சேர்ப்பார், தீர்த்தம் வாங்கிப்பார். இவைகள்லாம் அனுஷ்டானம். சரி, கோவில் உள்ள கையளக்க கூடாதுன்னு சொல்லுவோம் ஒரு சாசனம். ஒரு சமயம் ஒரு பட்டர் நான் என்ன பண்ணேன், தீர்த்தத்தை கை சேருமே அப்படின்னு அவர் சேர்த்துட்டு ஒரு சொல்ற தப்பா நினைச்ச கூடாது. கோவில்ல கையளப்புறது சரியா அப்படின்னு பெருவாளை கேட்டுக்கோமே அப்படின்ட்டு. அப்ப கையால தான் தீர்த்து வாங்கிக்கிறதா என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் தான் ஒரு தர்ம சங்கடம். அதுவே நினைச்சாலே அபச்சாரம் ஆயிடுறது. ஆனா இப்படியும் மீறி
நாம ஏதோ தெரியாத தெரிஞ்சு பல அபச்சாரங்கள்லாம் பட்டு இருக்கோம். அதனால அசக்கிய அபச்சாரங்கள்ன்றது பொதுவா எல்லாரும் அவாவா பண்ணக்கூடியது மொத்தமே அசக்கிய அபச்சாரங்கள் தான். அதனால அது தனித்தனியா சொல்ல முடியாது எந்த அபச்சாரன்றத. அது பகவத் விஷயத்தையோ இல்ல பெருமாள் விஷயத்தையோ இல்ல பாகவத விஷயத்தையோ இல்ல பொதுவாக ஏற்படக்கூடியது. பொதுவாக இருந்ததுன்னா என்ன அப்படின்னா யாரையும் கடிஞ்சு பேசக்கூடாது. கடிஞ்சு பேசினா அது ஒரு அபச்சாரம் தானே. பொய் சொல்லக்கூடாது, இதுவும் அபச்சாரம் தானே பொய் சொல்றது. இதெல்லாம் லோக ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு அபச்சாரங்கள். அதுதான் நீங்க சொல்றேன். அதனால நிபந்தனம் பகவத் பாகவத தேச அவைஜ்ஞா பரிகாரம் பண்றது, அவமரியாதை நடக்கிறது, சுவாரஸ்யமா கோவிலில் உட்காந்து பேசுறது தப்பு. கோவிலில் உட்காந்து பேசிட்டு இருக்கே ஒரு பெரிய ஒரு சுவாமி எழுதார், அதை பேசினா வேண்டுகிறோம். எழுந்துக்காத அவர் மாதிரி வேற அவர் பேசிட்டு போறார், நம்ம பேசிட்டு போட்டா அப்படின்னு பேசினாங்க. அதனால இதெல்லாம் யதா லோகம் அசக்கியாபச்சாரே அனுசிஷ்யதே ஏதே. ஆக இந்த அகிர்த்திகரண வித்யாகரண பகவத விசார பாகவத விசார அசக்கியாபச்சார ஏதே பஞ்சாபி பிரத்யேகம் அவாந்தர உபாதிக்கு நானாதிதாக. இப்படி சொல்லப்பட்ட அபச்சாரங்களுடைய 5 இது ஒண்ணு தனி. அந்த தனித்தனிக்குள்ளே நிறைய உள்பிரிவுகள் இருக்கு. அவையெல்லாம் அநேகமா இருக்கு, பல விதங்களா இருக்கு. அவாந்தர வெக்தி பேதையை அனந்தா. அதுவும் இல்லாத உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. அது வஸ்துக்கள், வித்தியாசமான வஸ்துக்கள். அவர்களுக்கு தனித்தனி எல்லாம் உண்டு. இது நானா விதமா இருக்கும், அனந்த அபச்சாரங்களாக அளவில்லா வித்தியாசம். இதனால நான் பண்றதை விட இன்னொருத்தர் பண்ற பாவம் குறைச்சதா இருக்கலாம், இன்னொருத்தர் பாவம் அதை விட அதிகமா இருக்கலாம். சில பேர் சரீரத்தால் போடுவா, சில பேர் மனசாலே நினைச்சா கூட தப்பு, சில பேர் வாயால அவசரப்படுவார். இப்படி எல்லாம். அதனால எந்த ரீதியில ஒரே மாதிரியா இருக்கும்னா சொல்ல முடியாது. அந்தந்த വ്യക്തിகளுக்கும் பேதங்கள் உண்டு. ஒவ்வொரு വ്യക്തിயும் பல 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 பிரகாரங்கள்ல தகவல் கொண்டுள்ளார். அதனால நானா விதமாயும் அனந்தமாயும் இருக்கக்கூடியவைகள் அப்படின்னு சொல்லி பகவதவதார் அதை நானாவித அனந்தாபச்சாரானு. அதுக்கு அடுத்தது ஆரப்த காரியான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது என்ன, ஆரம்பிக்கப்படாத காரியங்களே உடையவர்கள். ஜாதி ஆயுர் பாக ரூப விபாக சம்ஜக பலப்பிரதானே பிரவృత్తాனு यद्यपि आरब्ध कार्ये पूर्वे तद अवधेः इति उपासने सूचितम् तदापि साध्यभक्तिस्तु साहन्त्रे प्रारब्धास्यादि भूयसि इति प्रपत्तो विशेषवचनात् आरब्ध कार्यो उपादानम्. அதாவது ஆரம்ப காரியம்னா என்ன? அது ஜாதி பத்தி சொல்றதா இல்ல அவனுடைய வயசு சொல்றதா? ஜாதிக்கு ஏற்ற சுக துக்கங்கள் உண்டு, வயசுக்கு ஏற்ற சுக துக்கங்கள்லாம் உண்டு. அவர்கள் அந்த வயசுக்கு ஏற்ற பண்ற அபச்சாரங்கள்லாம் உண்டு, ஜாதிக்கு ஏற்ற அபச்சாரங்கள்லாம் உண்டு. அதனால இங்க ஆரம்ப காரியம் சொன்னதுக்கு ஜாதி வயசு எடுத்துக்கிட்டு அவர்கள் அந்த
அந்த ஜாஸ்தி அனுகுணமாக ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், இப்படின்னு பல பிரிவுகளாக கொண்டு அவைகள்லாம் பலன் கொடுக்கறதுலையும் வித்தியாசம் உண்டு. அதுவும் தனித்தனி தன்மைகளை பொறுமையது. அதுக்குதான் ஆரம்ப காரிய ஏஷேது அப்படின்னு சொன்னார். அதாவது முன் செய்த புண்ணிய பாபங்கள் அனாரத்த காரியே ஆரம்பிக்கப்படாத காரியத்தை உடையவனே அதை வித்தியினால் நசிக்கின்றன. அது அவதேக சரீர நாசத்தை எல்லையாக சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்படுறது. இவன் உபாசனம் பண்ண ஆரம்பிக்கிறானே, அவன் அந்த உபாசனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பண்ண பாபங்கள் இருக்க அவைகள்லாம் இந்த ஆரம்பிக்கப்படாத காரியத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது. அதனால அதாவது நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சில பாபங்கள் இருக்கும். அது சொல்றது. அப்போ அந்த முன்பு சென்ற பாபங்கள்லாம் எப்ப போகும் அப்படின்னா வித்யாபலத்தினால பின்னாடி போகும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் சாத்திய பக்தி சாகந்திரி. சாத்திய பக்தின்னா பிரபத்தி. அந்த பிரபத்தி என்ன பண்றது, அதாவது பக்தி யோகம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த பக்தி யோகம் பூர்த்தி ஆச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாபங்களை எல்லாம் போகும். சரி, இந்த பிரபத்தி என்ன பண்றது, சாத்திய பக்தி சாகந்தி. அது பிராரப்தாதி பூயஸ். பிராரப்த கர்மத்துக்கும் நசிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையாது. சரி, பூர்வ கர்மாவுக்கும் பிராரப்தத்துக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, பூர்வ கர்மங்கள்னு அதுனா இது இந்த வித்யா அனுஷ்டான இந்த பாபங்கள், அதாவது பூர்வ ஜென்மங்கள், அதுக்கு முன்னாடி ஜென்மங்கள், அந்த பாபங்கள் தான். இந்த பிரபத்தை என்ன பண்றது அப்படின்னா பிராரப்த கர்மாவை போகிறது. அந்த பிராரப்த கர்மம்னா அப்படின்னு சொல்றாங்க, இந்த ஜென்மத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய, அதாவது ஒரு இந்த ஜென்மத்துல நாம பலன் அனுபவிக்கணும்னா அது எந்த கர்மாவுடைய பலன் அப்படின்னு சொன்னா பூர்வ ஜென்மத்துடைய, அதுல இந்த ஜென்மத்துக்கு எது அனுபவிக்கிறதுன்னு அதை பெருமாள் நமக்கு அனுபவிக்கிறார். இந்த ஜென்மத்துல எந்த வருஷத்துல பண்ண பாபத்தினுடைய பலனை இந்த ஜென்மத்துல அனுபவிக்க போகிறான். அது பிராரப்த கர்மம். இப்போ பக்தி சரணாதி பண்ண உடனே இப்போ இந்த ஜென்மத்துக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய பலன்களை ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியாச்சு இவ்வளவுன்றத. அப்ப பூர்வ ஜென்மத்தையும் போக்கி இந்த ஜென்மத்துல நாம சரணாதி பண்ண பிற்பாடு, சரணாதி பண்ண உடனே பூர்வ பாபங்களும் போய் பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாக்களுடைய பாபங்களும் போயிடும். இப்போ இந்த தேதியில இருந்து நாம இறக்கிற மட்டும் இருக்கிற பாபத்தினுடைய பலனை தான் நம்ம அனுபவிப்போம். அது மட்டும்தான் பெரும்பாலும் வச்சிருக்க. அதையும் நல்லா பூர்ணமா அனுபவிச்சா விட்டு நமக்கு சரீரத்துல கீழே விழும்படியா பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் சேர்த்துக்க. அதுக்கு பிராரப்தம் இருக்கு. அந்த பிராரப்த கர்மாவை அது போக்கக்கூடிய
சக்தியை உடையது அது. அது ஆரப்தம். பக்தியோகத்துக்கு சொன்னது அனாரப்தம், இங்க ஆரப்த காரியம். அப்படி சொன்னார். அர்ச்சிதார்த்த பிரதஸ்ய சரண்யஸ்ய ஆசிதாரதம்ய அனுசாரேன யதா பிரார்த்தித பல பிரதானாத் தத்விஷ்ட தேகாச்சனுவிருத்தோ ந பிரத்யக்ஷாதி விரோதா. இப்ப எம்பெருமான்கிட்ட பிரபத்தி பண்றோம். பிரபத்தி பண்றவாளுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி பலன் எல்லாம் கொடுக்கக்கூடியவன் இந்த பகவான். அப்படிப்பட்ட பகவான் நம்ம சரணாகனுடைய ஆர்த்தியினுடைய, அதாவது ஆர்த்தின்னா விரும்பு, அவனாலே பிரார்த்திக்கப்படுவது. அதுல வித்தியாசங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா பிரார்த்திப்பாங்க பெருமாள். அதை அனுசரித்து அவர்கள் அந்த சரணாகர்களால பிரார்த்திக்கப்பட்ட பலன்களை அவன் கொடுக்குறான். இவன் சரணாகதி பண்ணிட்டு ஏத தேகாவசனன்னு கேட்டிருக்கான். அதனால அவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட, அதாவது சரீரம் விளர விட்டுன்னு, அதனால அது மட்டும் இந்த இது தொடர்ந்துட்டே இருக்கும். இது இந்த புண்ணிய பாபங்கள்லாம் அதாவது அர்ச்சிதார்த்த பிரதஸ்ய சரண்யஸ்ய வேண்டவர்களுடைய பலன்களை அளிக்கக்கூடியவனான பகவான் பிரபத்ருணாம் ஆசிதார்த்தம்ய அந்த சரணாதி பண்ணுவருடைய பிரார்த்தனைகள் அவைகள் வேறு வித்தியாசமானவையாக இருக்கும். அப்படி வித்தியாசமாக இருந்தா கூட அதை அனுசரித்து அனுசாரேன யதா பிரார்த்தித பல பிரதானாத் அவர்கள் வேண்டுகிற பலன்களை கொடுப்பதனாலே சரி. இப்போ அந்த தேகாவதானே மட்டும் அவர்கள் கேட்டிருக்காளே, அந்த காலத்துக்கு இதுக்கு விரோதம் வராதா அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் இந்த இவர்கள் பிரார்த்திக்கிறத அவன் கொடுத்துட்டு இருப்பான். அதனால இது ஒண்ணு பிரமாணத்துக்கு விரோதம் இல்லை. அனாரப்த காரியான் இப்போ அனாரப்த காரியான் ஆரப்த காரியான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் இப்படி பிராரப்த காரிய கர்ம நிருத்த அவசரத்தையா அனுபக்ராந்த பலானு. அது மேல அனாரப்த காரியான்னு சொன்னாரு. அது என்ன அப்படின்னா, அனாரப்த காரியான்னு சொல்றதுக்கு இந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாக்களோடையோ அந்த கர்மாக்கள்னால நடு இந்த தடை ஏற்படும். அந்த தடுக்கப்படுகிற காலம் இருக்க, அதுதான் இந்த பலனை கொடுக்க ஆரம்பிக்காது இருக்கு. அனாரப்தன்னு சொன்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சது இந்த கர்மா, ஆனா நடுவுல அது பலன்லாம் கிடைக்கல. இதுதான் அனாரப்த. அதுல வேலை. ஹலோ ஹலோ அடியன் கேட்கறது சுவாமி. சரி. அப்புறம் கிருதான் விவிதானபி கிருதான் இது அவசியனஸ்தி. இந்த கிருத்தான்னு சொன்னதுனால ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் இது ரெண்டுத்தையும் இரண்டு விதமான அவதாரங்களையும் சொல்றது.
இதுதான் கிரியமான. இப்ப கிருதான் சொன்னாலே அனாரத்துக்காரன் ஆரத்துக்காரன் ஆரத்துக்காரன் ரெண்டு சேர்த்தாம ஆக்கியம் பண்ணிட்டார். அப்புறம் கிரியமானான். கிரியமானதுக்கு என்ன அப்படின்னா ஆணுகூல்யாதி சங்கல்பாதிபத்வேபி தேசகாலாதி வைகுண்யாதி பூர்வ நீக்க தூரஸ்த துர்நிவார பிருத்தியாதிமுகேனவா உபக்ராந்தான் அபரிசமாப்தான் இது கிரியமானான். கிரியமானா என்ன அப்படின்னா இப்ப நம்ம சரணாதி பண்ணிட்டு பெருமாளுக்கு ஆணுகூல்ய சங்கல்பங்கள்லாம் சொல்லி பண்ணிடுவோம். ஆணுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வச்சனம் லட்சுமி விசுவாசம்னு சொல்ல முடியும். அதெல்லாம் கொண்டுதான் நாம சரணாதி பண்றோம். அப்படி பண்ணாலும் இந்த தேச காலத்தினுடைய அவைகள்லாம் அனுகூலமா இல்லைன்னாக்கா அதனால சில அபசாரங்கள்லாம் ஏற்படும். ஆக தேச காலம்லாம் அனுகூலமா இருக்கணும். நாம பிறநாள் பண்ணிக்கிட்டு இந்த 5 அனுகூலமா இருப்பேன் பிரதிகூலமா இருக்க மாட்டேன் அப்படிதான் சொல்றோம். ஆனா அது அப்படியே இருக்குமா அப்படின்னு சொன்னா காலத்தை பத்தி நம்ம சொல்ல முடியாது. காலம் எப்படி போகணும்னே சொல்லாது. தேசமும் நமக்கு இப்போதைக்கு பெருமாள் தேவி தேசத்துல இப்ப ரிட்டையர் ஆனவங்களும் சில பேர் என்ன பண்றா, ஒரு வருஷம் ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு வருஷம் பூரா அந்த பெருமாள் சேரிக்கணும். அதுக்காக வாடகை எடுத்து நாங்கள் இருக்கா. சில அப்புறம் அதை முடிச்ச உடனே காஞ்சிபுரத்தை வந்து ஒரு வருஷம் இருக்கேன்றா. அப்படிலாம் சில பேர் இருக்கா. அதனால அந்த மாதிரி சமயங்கள்ல இப்ப உத்தியோக நிமித்தமா திடீர்னு இதனால பெருமாளை சேவிச்சிருந்தான் அவனை பெருமாள் கோவிலே இல்லாத இடத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடுவா. அப்ப என்ன பண்றது? இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால இங்க கிரியமானான்னு சொல்றதுனால அந்த கால அனுகூலம் இல்லாத தேச அனுகூலம் இல்லாத சில அபச்சாரங்கள்லாம் ஏற்படும் இல்லையோ. அதனால அது அப்புறம் தூரத்துல வசிப்பதுனால அதுக்கப்புறம் இந்த பிரிட்டியர்கள் அவர்கள்லாம் சில சமயம் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. இப்படி இவர்களாலே நமக்கு ஏற்படக்கூடிய பாபங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது முடிக்கப்படாத இருக்கும். இதெல்லாம் கிரியமானான் அப்படின்றது சொல்ற. கரிஷ்யமானான் அதுக்கு மேல கரிஷ்யமானான் என்ன அப்படின்னு சொன்னா தத்வத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கனிஷ்யமானான்னு சொல்ல முடியும். அதனால பிரியமானான்னு சொல்ல முடியும். அதை போல அனுபந்தாதி முக்கியன அகத்தியா தன்னை சேர்ந்தவர்களோ தன்னை சேர்ந்தவர்கள் மூலமாக அகத்தியா வேறு கதி இல்லாத இல்லைன்னா பிரசாதாத்மா தெரியாம இந்த நேரக்கூடிய சில அபச்சாரங்கள்லாம் உண்டு. அவைகளெல்லாம் சம்பதிஷ்டதா அவைகள் நேரக்கூடியது. அதுல புத்திபூர்வ உத்தரவாகம் புத்திபூர்வமாக செய்யப்படுகிற அதாவது பிரபத்திக்கு பின்னாடி புத்திபூர்வமான சில பாப்பங்கள் செய்தா அதற்கு பிராயசித்தம் புத்திபூர்வ உத்தரவாக பஷ்டாதேவ பிராயசித்த விதானாது. புத்திபூர்வமாக பண்ண பாபங்களாக இருந்தா பிரபத்தி பண்ண பிறகு ஏற்பட்டதுன்னா அதுக்கு பிராயசித்தங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த பிராயசித்தங்களும் தேசாமப்பி அத்தனை சங்கிரகேத்து யதார்த்தம். அவைகளும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப பிராயசித்தம் சொல்லியிருக்கு. பிராயசித்தி பிரேரணம் சமாகாலம் கிராக்கியம். அந்த பிராய சித்தங்களை இவன் பிரயத்தனப்பட்டு செய்யணும். செய்யறது மட்டும் இல்ல, அதுக்கு எவ்வளவு பொறுமை இருந்து செய்யணும் தெரியுமோ. இதெல்லாம் யார் செய்யறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. செஞ்சுதான் ஆகணும். அந்த ரீதியில அதுக்கு பொறுமையே போகணும். அதான் சொல்றேன். பிராயசித்த பிரேரணம் பிராயசித்த செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும். அதுக்கு சமாபலம்
அதுக்கு பொறுமை ரொம்ப, அதுதான் பலன். சர்வான் அசேஷதா, பிரியமான சர்வான் அசேஷதா அப்படின்னு சாதிக்கிறார். சர்வான் அசேஷதா என்ன? அந்த விக்திகள் அவர்களுக்கு ஏற்ப அவர்களாலே பண்ணப்படுகிற அபசாரங்கள், அதுக்கு சொன்னப்பட்ட பிராயச்சித்தங்கள், நீங்கள் எல்லாம் பண்ணால் போயிட்டு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் சக்தி, அவங்களுக்கு சக்தி இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். அவர்களுடைய அந்த வஸ்துடைய சக்தி தான் இங்க புதுசாக சொல்லப்படுறது. அது சர்வான் அசேஷதா இது வெக்தி சக்திக்கா காஷ்டிய பரம். வெக்தி அவருடைய சக்தி, இது மொத்தது. வெக்தினா எல்லாத்தையும் சொல்றது, சக்தின்னா அந்த வஸ்துக்களுடைய சக்திகளை எல்லாத்தையும் சேர்த்து வைக்க. சந்தி பாபானாம் பக்வயா சக்தியா சத்துரோதாயகத்துவம் பிரத்யவாய ஜனகத்துவம் கர்மாந்தர அனர்ஹதா பாதகத்துவம் சஜாதீய பாபாரம்ப ருச்சி ஜனகத்துவம். சரி சரி, இப்ப இந்த వ్యక్తిகளுக்கு அவருடைய சரீர பாபம் பண்றாங்க. அந்த பாபம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த அவர் அந்த யார் பாபம் பண்றாரோ அவர்களுக்கு அந்த தத்துவத்தை அறியாதபடி பண்ணிவிடும், அதை மறைக்கிறது. அதுக்கப்புறம் மேலும் மேலும் பாபத்தை என்ன பிரத்யவாய ஜனக இன்னும் கொஞ்சம் பாவம் பண்ணேது அப்படின்னு அது அவனை பண்றது. அதுக்கப்புறம் கர்மாந்தர அனர்ஹதா பாதுகாப்பு, இன்னொரு கர்மா செய்யறதுக்கு இவனுக்கு யோகிதை இல்லாத போயிடும். அதுக்கப்புறம் சஜாத்திய பாபாரம்பரிச்சு ஜனகத்துவம், இந்த பாபம் என்ன பண்ணும், இன்னும் இந்த பாபம்னு ஒரு ஜாதி தானே, அது இன்னும் பண்ணிட்டே இருக்கு. சொல்ல பிரத்யவாய ஜனகத்துவம் சொன்ன அந்த பாபமானது பிரத்யவாயத்தை உண்டு பண்றது. இப்போ என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த பாபமே தன்னுடைய கூட்டத்துல இருக்கக்கூடிய இன்னும் அத்தனை இதர பாபங்களையும் செய்ய முடியாத இவனை ஏற்படுத்த இந்த அசேஷத்தான் சொல்றது. இப்போ விஷயங்கள் சர்வான் அசேஷத்தா ஏதாஸ்வந்திமா. சரி, இப்படி எல்லாம் இவன் பாபம் பண்றது இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்திம வாசனையே தீர்ச்சது. இதெல்லாம் பூர்வ ஜென்மத்துல அந்த வாசனை, அந்த கர்ம வாசனை இருக்கோ இல்லையோ, அந்த வாசனை தான் இப்படியே தூண்டுபடியா பண்றது. இந்த ஜென்மத்தை பண்றதுக்கு காரணம் எதுனா அப்படின்னா, போன ஜென்மத்தை கொண்ட பாவமே இவனை தூண்டுபடியா பண்றது. ஆசை பிரத்யுத்தரே வெக்கம் அனுமதிச்சது. அதனால இந்த மேலே பகவான் நமக்கு இந்த சில பிரதிபந்தங்கள் சொல்ல போறார். அதுலயே சொல்லச்ச இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்ல போறார். பாப சக்தி நிகிரகம், அந்த பாபம் சக்தி அப்படின்னு அதுதான் நிகிரகம்னு பேர். அந்த பாபத்துடைய சக்திகள் ஏற்படுறது நிகிரகம். அது என்ன நிகிரகம் அப்படின்னா, பகவானுடைய பரமபுருஷ புத்தி விசேஷ ஏவேசி சமஸ்வே தியானைய விசேஷ. அதனால இப்போ நிகிரகம்னா என்ன? நிகிரகம்னா தனியா ஏதாவது இருக்கோ அப்படின்னா பெருமை. இப்ப ஒருத்தன் ரொம்ப பழகிட்டே இருந்தான், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன் நல்லா பழகிட்ட மட்டும் அவனுக்கு நாம ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்கோம். அவன் ரொம்ப தப்பு பண்ண அவன் மேலே நமக்கு சந்தேகம் வந்துடுது. இல்லடா, நீ இதனால பையனது கூட எனக்கு அது பெருசா தெரியல,
நீ இந்த தப்பு பண்ணது என்னால ஏத்துக்கவே முடியல, ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்றான். ஏன்னா இவன் புத்தியில இது என்னன்னா அவனுக்கு பட்டுருது, இவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த மாதிரி நிக்கிறோம்ன்றது என்னன்னா நாம பண்ற பாவமானது என்ன பண்றது, எதிர்மானுடைய புத்தியில போய் அவனை நம்மகிட்ட கோபம் பண்ண முடியாத பண்றது. அதனால இது பகவானுடைய புத்தி விசேஷம் அப்படின்னு சொன்னா, அதனால புத்தி சொன்னால அது எப்படி பகவானுடைய புத்தி விஷயம் எப்படி தெரியுது அப்படின்னா இந்த க்ஷமஸ்வான்ற சப்தத்தினால தெரிகிறது. அதுதான் இங்க சாய்க்கிறார். அத்த பாகவத அவதாரேஷு பிரசாதன முக்கியன பகவதா பிரசாதனம். அதனால இந்த க்ஷமான்றது என்னன்னா நீக்கிறத நிவர்த்தி பண்றது. அதுதானே அதுதான் அந்த அப்படிப்பட்ட அனுகிரக விஷயம் அது. அதனால அந்த இந்த இடத்துல அந்த பாகவதனால அறியப்பட்ட பாகவதாப்தாரங்கள் கொஞ்சம் அத்தை சமிக்க முடியாம பிரார்த்திக்கிறது. அதனால அந்தந்த அதான் சரணாகதர்கள் தான் பண்ண பாபங்களை சமிக்கும்படியாக பிரார்த்திக்கிறது. விக்கிரக நிமித்தி போகி பிரசாத விசேஷம். அப்போ சமானது என்னது அப்படின்னா விக்கிரக நிமித்தி தான் சமானது. அப்புற பாகவதாப்தாரேஷு பிரசாதம் முக்கியம் பகவதா பிரசாதம். அதனால பாகவதா அவதாரங்கள் ஏற்பட்டு அது அவருடைய ஒரு அனுகூலத்தினால நிவர்த்தி ஆகுதுன்னா அதுவும் பகவானுடைய பிரசாதம். அயாத்வம் பரசான் யுக்தா அர்த்தத்வம் சந்து மர்கசி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த பரஸ்பரம் சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தியாதி நாயா அது அவிதேஷு அவ்யவதானேன ரகசிய பிராயசித்த நாயா. அதனால அதனால இந்த பாகவதாப்தாரங்க அது ரகசியத்துல செய்த பாபங்களுக்கு பிராயசித்தம். பாகவதாப்தாரம் ஏற்பட்டதுன்னா என்ன ஆகப்படுது, அவர்கிட்டே நேரம் கேட்டுக்கணும். யார்கிட்ட எந்த பாகவத்தை நம்ம அவதாரம் இருக்கணும் அவர்கிட்டே கேட்டா அவன் உள்ளம் புகுந்து பகவானுக்கும் உள்ளம் புகும். அதனால அந்த பாகவதாப்தாரங்கள் பண்ணப்பட்ட விஷயமானது அவதாரமானது அவர்கிட்டே கேட்டு பிராயசித்தம் பண்ணிட்டோம்னா அது பண்ணிட்டு அப்புறம் அதை நேரா பகவானே அவரை ஒன்று சபிக்குடியா பண்ணிவிடுறார். அதனால இது பகவானுக்கும் நேராக சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சாதிக்கிறார். இத்தோட இருக்கட்டும். மீதிய அனாதிகால பிரபலத்தில் அடுத்த சூழ்நிலைய பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, நாளைக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை. அப்போ பெரியவாச்சான் சிவபிரகாசன் வியாக்கியானத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த தேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ பாதுகாதே ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசிஷ்டி கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமः.